ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர் பணி நியமனம் சம்பந்தமான ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியே இருக்குது நியூஸ் பேப்பரில். அது என்னங்கிறது முழுசாக அந்த வீடியோவில் பார்த்துடலாம் வாங்க. தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களை நியமிக்காமல் கல்வித்துறை சீரழிக்கிறது, திமுக அரசு மீது ஓபிஎஸ் குற்றச்சாட்டு அப்படிங்கிற தலைப்பில் வெளியே இருக்குது. முழுசாக என்னங்கிறத பார்த்துடலாம் வாங்க. ஆசிரியர் நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்காமல் திமுக அரசு கல்வித்துறையை சீரழிக்கிறது என்று முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்ட அறிக்கை, கடந்த 44 மாதங்களாக திமுக ஆட்சியில் பெரிய அளவில் ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படவில்லை. நீண்ட இடைவெளிக்கு பிறகு 3192 பட்டதாரி ஆசிரியர்களுக்கான நியமன தேர்வு கடந்த ஆண்டு பிப்ரவரி 4ஆம் தேதி நடத்தப்பட்டது. இதில் 40,000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து சான்றிதழ்கள் சரிபார்ப்பு நடைபெற்று 2800 பேர் கொண்ட உத்தேச பட்டியலை ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட்டது. 9 மாதங்கள் கடந்துள்ள நிலையில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு இதுவரை பணி நியமன ஆணை வழங்கப்படவில்லை. இதை கண்டித்து பட்டதாரி ஆசிரியர்கள் தங்கள் குடும்பத்தினருடன் 9, 10ஆம் வகுப்பு பாடப்புத்தகங்களை கையில் ஏந்தியவாறு எழும்பூர் ராஜரத்னம் மைதானம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த ஆண்டு நவம்பர் 30ஆம் தேதிக்குள் பணி நியமன ஆணைகள் அளிக்கப்படும் என்று அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. தேர்வு முடிந்து ஓராண்டு முடிந்துள்ள நிலையில் பணி நியமன ஆணைகள் வழங்காமல் திமுக அரசு கல்வித்துறையை சீரழித்துக் கொண்டிருக்கிறது. ஜெயலலிதா ஆட்சியில் 68,481 ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப உத்தரவிடப்பட்டு 2.25 ஆண்டுகளில் 51,757 ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்பட்டன. ஒரே நாளில் 20,920 ஆசிரியர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டன. எனவே ஏழை மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு நியமன தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற 2,800 ஆசிரியர்களுக்கும் உடனடியாக பணி நியமன ஆணைகளை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். இவ்வாறு அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. மேலும் டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த உடனடி தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி.